சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல மீனா இருந்துட்டு, "இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. என்னை எந்த காரணமும் கேட்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இருந்துட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததா முத்து இருந்துட்டு, பயங்கர போதையில வீட்டுக்கு வராரு. அண்ணாமலை இருந்துட்டு, "இதுக்காகடா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? அண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு, "இப்போதைக்கு நீ அவன்கிட்ட என்ன சொன்னாலையும் அவன் மண்டையில் ஏற போகிறதே கிடையாது. காலையில் தெளிஞ்சதுக்கப்புறமா அவனே மீனவை தன்னால் தேடுவான். அதுக்கப்புறம் என்ன மீனா போனதை பற்றி நம்ம சொல்லிக்கலாம். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு ரவியும் ஸ்ருதியும் அங்கேருந்து போக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, ரோகிணி ஒரு பக்கம் மீனா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா, வீட்டை விட்டு வெளியே போன மீனாவை கண்டிப்பாக அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு முத்து பார்க்க போகிறான். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்ல முடியாத அங்கே வச்சு முத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, முத்துக்கு வந்து போதை நல்லா தெளிஞ்சிடுது. தெளிஞ்சதுக்கப்புறமா மீனாவை சொல்லி கூப்பிட்றாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, "மீனா உன்னை கஷ்டப்பட்டு இந்த போதையிலேருந்து வெளியே கொண்டு வந்தா. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நல்லபடியாக தான் பண்ணிகிட்டு இருந்த. ஆனால் கடைசியில் மறுபடியும் பழைய நிலைமைக்கு நீ போயிட்டல. மீனாவும் இனிமே உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயாச்சு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்து ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.